இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாவே சொல்றேனே. இந்த ஒரு இந்த ஒரு வீட்டுக்குள்ள கிச்சனும், ஹாலும் ஒரு ஸ்டேட்லயும், பெட்ரூம் எல்லாம் இன்னொரு ஸ்டேட்லயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இந்த வீட்ல இருக்கக்கூடிய 13 நபர்களும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவ இந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரியான சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் சொல்றாங்க. அது மாரி இந்த வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து 2 ஸ்டேட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும், பெனிஃபிட்ஸையும் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும், 2 ஸ்டேட்டுக்குமான ரெஜிஸ்ட்ரேஷன்ல எங்ககிட்ட நம்பர்ல வெஹிக்கிள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நாங்க வந்து டபுள் ஓட்டர் ஐடி இருக்கிற மாரியான சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களையும் சொல்றாங்க. 2 ஸ்டேட்டோட ஓட்டர் ஐடிலயும் எங்களோட நேம் இருக்கு அப்படிங்கிற மாரியான ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்றாங்க. அது எந்த வீடு? இது எங்க லொகேட் ஆயிருக்கு? அப்படி என்ன விஷயங்கள் இருக்கு? அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம். நான் ஆனந்த். இப்ப நான் சொன்ன இந்த ஒரு வீடு எங்க இருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துல சந்தர்பூர் அப்படிங்கிற மாவட்டத்துல மகாராஜா குடா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல வந்து உத்தம் பவார், சந்து பவார் அப்படிங்கிற அண்ணன் தம்பி வந்து இந்த ஒரு வீட்ல கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பூர்வீக வீட்ல. அந்த வீட்ல 13 நபர்கள் இருக்காங்க. இந்த வீட்ல கிட்டத்தட்ட 8 ரூம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 4 ரூம் வந்து மகாராஷ்டிராவுக்கும், மிச்ச 4 ரூம் வந்து தெலுங்கானாவுக்கும் போகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கிச்சனும், ஹாலும் மகாராஷ்டிராவுக்கும், பெட்ரூம்லாம் தெலுங்கானாவுக்கு போகுது அப்படிங்கிற மாரி எக்ஸாக்ட்டா ப்ராப்பரா கட் ஆகுற மாரி அந்த வீடு லொகேஷன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 ஸ்டேட்டுக்குமான ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் நான் பே பண்றோம். 2 ஸ்டேட்டுக்குமான ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாமே நாங்க பே பண்றோம். 2 ஸ்டேட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும், பெனிஃபிட்ஸையும் நாங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி இப்படி இருந்தா வோட்டர் ஐடி உங்களுக்கு எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கா? இல்ல தெலுங்கானால இருக்கா? ஏன்னா 2 ஸ்டேட்லயும் வோட்டர் ஐடி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது தேர்தல் ஆணைய விதிப்படி அது வந்து ஒரு பெரிய குற்றம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா அது ரொம்ப காமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வில்லேஜ் இருக்குல்ல, மகாராஜா கூடா அப்படிங்கிற அந்த வில்லேஜ் இருக்கக்கூடிய பல பேர் கிட்ட வந்து 2 வோட்டர் ஐடி இருக்கு அப்படிங்கிறாங்க. மகாராஷ்டிராவுக்கும் வோட்டர் ஐடி வச்சிருக்கிறோம். தெலுங்கானாவுக்கும் வோட்டர் ஐடி வச்சிருக்கிறோம். இந்தா உனக்கு ஒரு குத்து, இந்தா உனக்கு ஒரு குத்து அப்படிங்கிற மாரியான அ இதுல வந்து வோட்டர் ஐடி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது அப்படி நடக்கக்கூடாது. மத்ததெல்லாம் ஓகே. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்றோம். 2 ஸ்டேட்டோட வெஹிக்கிள் ந ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சிருக்கிறோம். 2 ஸ்டேட்டோட பெனிஃபிட்ஸ் நான் யூஸ் பண்றோம். எல்லாமே ஓகே. பிரச்சனை இல்ல. ஆனா ஓட் போடுறாங்க அப்படின்னா, அது கண்டிப்பா ஒருத்தர் அந்த வந்து ஒரு ஸ்டேட்ல தான் உங்களோட நேம் இருக்கணும். 2 இதுல இருக்கக்கூடாது. அது தப்பு அப்படிங்கிற மாரினால, சந்தர்பூரோட கலெக்டர் வந்து இதுக்கு ஒரு இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும். இது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எலக்ஷன் டைம்ல யார் யார் பேர்லாம் 2 இதுல இருக்கோ, அவங்கள வந்து ஒரு ஸ்டேட்ல கேன்சல் பண்ணி, இந்த ஒரு ஸ்டேட்ல மட்டும் அவங்களோட வோட்டர் ஐடி இருக்கிற மாரியான விஷயங்கள் அவங்க ப்ராப்பரா பண்ணாங்க. ஏன்னா அது அது அ ஒரு 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 கிராபிக்கலா அது வந்து கரெக்ட்டா அந்த மாரியான இதுல அமைஞ்சுகிச்சு. அ 2 ஸ்டேட்டுக்கும் பார்டர்ல அமைஞ்சுகிச்சு அப்படிங்கிறப்ப, இது வந்து இப்படிதான் சால்வ் பண்ணணும். மத்ததெல்லாம் ஓகே. ஆனா வோட்டர் ஐடி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கானதா இருக்கணும். 2 ஸ்டேட்டுக்கு அவங்க இருக்கக்கூடாது. அப்படிங்கிறனால இது வந்து இப்போ வரைக்கும் அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய பெர்சன்ஸ வந்து இந்த ஸ்டேட்டா, அந்த ஸ்டேட்டா அப்படிங்கிற வோட்டர் ஐடில மாத்திட்டு இருக்காங்க. மத்தபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு 2 இதையும் அ மிங்கிள் பண்ணி அவங்க பாட்டுக்கு ஜாலியா லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு ரெகுலரா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்கிறப்பவே ரொம்ப பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. கரெக்ட்டா இப்படிலாம் பிரியுதா ஒரு வீடு அப்படிங்கிற மாரியும், இத ரெகுலரா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது அப்படிங்கிறது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இது மாரி தெரியுமா? தெரியாதா? அப்படிங்கிறதையும் தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.